துரியோதனன் சகுனியுடன் கூடி பேசினான். விதுரன் வீட்டில் தங்கியிருக்கும் கண்ணனை இப்போதே கொன்றுவிடலாமான்னு கேட்டான். உடனே கர்ணன், நான் இப்போதே போய்ச் சண்டை போட்டு கொன்றுவிடுகிறேன் என்று சாடி எழுந்தான். அதுக்கு சகுனி, எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறான். கொஞ்சம் சும்மா உட்காரச் சொல் என்றான். சகுனி சொன்னான், எத்தனை பிறவி எடுத்தாலும் இவன் கண்ணனை கொல்ல முடியாது. அதற்கு துரியோதனன், அப்படி என்றால் விதுரன் வீட்டை எரிச்சிடலாமா என்று கேட்டான். வேணாம், நாம எல்லோரும் பாக்கற மாதிரி ஒரு நேர்த்தியான திட்டம் போடணும். நாம ஒரு பெரிய குழி வெட்டி மேல நாற்காலி வச்சு கண்ணனை அதில் அமுக்கி விழ வைக்கலாமே என்று சுடச்சுட யோசனை சொன்னான் சகுனி. பின்பு அவர்கள் குழி வெட்டி அதில ஆயுதம் ஏந்திய ஆட்களை ஒழுங்கு பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் கண்ணனை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆனா கண்ணன், இவர்கள் எல்லாரும் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று முன்பே தெரிஞ்சுக்கிட்டான். நாட்காலியில் அப்படியே அமர்ந்தான். துரியோதனனும் சகுனியும் கண்ணன் விழுவான் என்று ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கண்ணன் நினைத்தான், இவனோட ஆசை நிறைவேறட்டும். தன்னோட உடல் எடைய கூட்டி கீழே விழுந்து விஸ்வரூபம் எடுத்தான். அதை பார்த்து அந்த குழில இருக்கிறவங்க எல்லாம் பதறி மன்னிச்சிடுங்க என்று கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த நேரத்தில கண்ணன் திருதராஷ்டிரனுக்கு தன்னோட விஸ்வரூபம் காண கண்ணு கொடுத்தான். ஆனா துரியோதனனுக்கு எதுவுமே தெரியவில்லை. அப்போது கண்ணன் அவனோட தர்மம் கைவிட்ட முட்டாள்தனத்தை பார்த்து, என்னை கொல்ல பார்த்த உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு போனான் கண்ணன்.